இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹாலிவுட் படம் கிடையாது. ஆனா, அதை விட பயங்கரமா உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈராக் தலைநகர் பாக்தாத்ல. பட்டப்பகல்ல மதியம் 1 மணிக்கு ஒரு கடத்தல் நடந்திருக்கு. யார கடத்திக்கிட்டு போனாங்க? ஏன் கடத்திக்கிட்டு போனாங்க? ஈராக்கோட ரொம்ப பரபரப்பான ஒரு வீதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதூன் வீதி. அங்க ஒரு ஹோட்டல்ல இருந்து அமெரிக்க பத்திரிகையாளர் ஷெல்லி கிட்டில்சன் வெளியில வராங்க. திடீர்னு 2 எஸ்யூவி கார்கள் அவங்கள சுத்திக்கிட்டு வந்து நிக்குது. அதுல இருந்து 4 பேர் துப்பாக்கியோட இறங்குறாங்க. அவங்கள சுத்தி வளைச்சுக்கிட்டு உடனே கார்ல ஏறணும் அப்படின்னு மிரட்டுறாங்க. அவங்க மறுக்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே பிடிச்சு இழுத்து அவங்கள காருக்குள்ள தள்ளி கடத்திக்கிட்டு போறாங்க. உடனடியா பக்கத்துல இருந்த ஈராக் ரகசிய போலீஸ் அதை கவனிச்சுட்டாங்க. அவங்களும் சேஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்படி ஒரு பரபரப்பான சேசிங்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேகமா போன 2 கார்ல ஒரு கார் பெரண்டு விழுது. ஆக்சிடென்ட் ஆகுது. உடனடியா போலீசார் அந்த காரை சுத்தி வளைச்சு பார்த்தா அதுக்குள்ள ஷெல்லி கிட்டில்சன் இல்ல. அவங்க இருந்த கார் ரொம்ப பத்திரமா தப்பிச்சு போயிடுச்சு. இப்ப வரைக்கும் அந்த அமெரிக்க பத்திரிகையாளர் எங்க இருக்காங்கன்னு தெரியல. சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கடத்தல் சம்பவங்கள் நடந்திருக்குதா? போர் சமயத்துல இப்படி ஒரு கடத்தல் நடந்திருக்குதே அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த ஷெல்லி யாருன்னு நம்ம பார்ப்போம். இவங்க ஒரு சாதாரண பத்திரிகையாளர் கிடையாது. இவங்கள வார் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போர் நடக்கிற இடத்துக்கே நேரடியா போய் செய்திகளை சேகரிக்கிறவங்க. கடந்த 10 வருஷமா ஈராக், சிரியா, ஆப்கானிஸ்தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா ஈரானோட சப்போர்ட்ல இருக்கிற கதாயிப் ஹிஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு ஆயுத குழு பத்தி இவங்க எழுதின செய்திகள் உலக அளவுல பிரபலமா இருக்கு. ஷெல்லி ஒரு முறை என்ன தெரியுமா சொன்னாங்க? போர் நடக்கிற இடத்துக்கெல்லாம் போறேன், ஆனா என்கிட்ட ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வாங்குறதுக்கு கூட பணம் கிடையாது. அதையே நான் கடன் வாங்கி தான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எந்த அளவுக்கு வறுமையில இருந்தாங்கன்னா, தன்னோட உயிரை பாதுகாக்க ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கூட அவங்க கிட்ட சொந்தமா இல்ல. அவங்க ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட். எங்க போர் நடக்குதோ அங்க போய் செய்திகளை சேகரிப்பாங்க. போர்க்களத்துல இருக்கிற செய்திகளை உள்ளபடியே எழுதுறதுனால தான் அவங்க ஹிட் லிஸ்ட்ல இருந்தாங்க. அவங்க ஹிட் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இவங்க மட்டும்தான் கடத்தப்பட்டிருக்காங்களா, இல்ல இதுக்கு முன்னாடியே இப்படி பத்திரிகையாளர்கள் கடத்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி. 2023ல எலிசபெத் சுர்கோவ் அப்படிங்கிற ஒரு பெண்ணை இதே கத்தாயிப் ஹிஸ்புல்லா கடத்தி 900 நாட்கள் பிணை கைதியா வச்சிருந்தாங்க. அப்ப அவங்க கேட்ட டிமாண்ட்ஸ் என்ன தெரியுமா? அவங்க குரூப்ல இருக்கிற ஆட்களை சிறையில இருந்து ரிலீஸ் பண்ணணும், பல மில்லியன் டாலர் பணம் வேணும். எலிசபெத் சுர்கோவை 900 நாட்கள் கழித்து தான் விடுதலை பண்ணாங்க. ஆனா உயிரோட விடுதலை பண்ணிட்டாங்க. அவங்க வெளியில வந்த பிறகு என்னவெல்லாம் துன்பப்பட்டேன் அப்படின்றத ரொம்ப பரபரப்பா வெளியிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஷெல்லியை கடத்திருக்காங்களே, என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா 3 நாடுகளுக்கு இடையிலையும் போர் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அதனால இவங்களை வச்சு ஏதாவது பார்கெயின் டிமாண்ட் வைப்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒருவேளை அது ஈரான் மேல இருக்கிற பொருளாதார தடைகளை நீக்க சொல்வதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் கடத்திக்கிட்டு போனவங்க ஷெல்லியை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவங்க டிமாண்ட் என்ன அப்படிங்கறதும் தெரியல. 2 கார்ல ஒரு கார் கவிழ்ந்துச்சு, விபத்துல சிக்குச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த கார்ல இருக்க ஒருத்தனை பிடிச்சி போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. எதுக்காக ஷெல்லியை கடத்துனீங்க, எப்படி கடத்துனீங்க அப்படின்னு கேட்டப்போ அவன் சொன்ன தகவல் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி இருந்தது. அதாவது 3 மாசமா ஷெல்லியை அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க எங்க போறாங்க, யாருக்கு மெயில் அனுப்புறாங்க, யார்கிட்ட எல்லாம் பேசுறாங்க அப்படின்றத கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. நேற்றைய தினம்தான் சரியான நாள் அப்படின்னு சொல்லி கடத்திருக்காங்க. அதாவது போர் தொடங்கறதுக்கு முன்னாடி இருந்தே இவங்க டார்கெட்டா இருந்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஷெல்லிக்கு அவங்க ஹிட் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அமெரிக்காவோட FBI அவங்களுக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க. உங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதனால நீங்க உடனடியா ஈராக்கை விட்டு கிளம்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஷெல்லி FBIயோட வார்னிங்க ஏத்துக்க தயாரா இல்ல.
அவங்க போர்க்களத்துல இருந்து நான் செய்திகளை சேகரிப்பேன் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாங்க. ஆனா இதுல ரொம்ப எமோஷனலா என்ன விஷயத்தை தெரியுமா பாக்குறாங்க? ஷெல்லியை கடத்திட்டு போனாங்க இல்லையா, அவங்கள கடத்திட்டு போன பிறகு அந்த இடத்துல அவங்களோட ஹிஜாப் இருந்திருக்கு. அவங்க ஹிஜாப் போடுறாங்களே முஸ்லிமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவங்க தொடர்ந்து அரபு நாடுகள்ல பணி செய்யறதுனால அரபு மொழியை சரளமா கத்துக்கிட்டு அவங்க உணர்வுகளை மதிக்கிற மாதிரி ஹிஜாபும் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஷெல்லி வெளியில எங்கேயும் ஹோட்டல்ல எல்லாம் தங்க மாட்டாங்க. ஈராக் நாட்டிலேயே இருக்கிற அரபு குடும்பங்கள் யார் அவங்கள வீட்டில் வச்சுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்களோ அந்த வீட்லயே தங்கிக்குவாங்க. மக்களோட இயல்பா பழகி அவர்களுடைய உணர்வுகள், பிரச்சனைகள் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு செய்திகளை சேகரித்து எழுதக்கூடியவங்க. இதுக்கு முன்னாடி அவங்க சிரியா, ஆப்கானிஸ்தான் அப்படின்னு நிறைய போர்க்களங்கள்ல இருந்து எழுதின செய்திகள் எல்லாம் உலகம் முழுசும் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற ஒருத்தரா தான் ஷெல்லி இத்தனை நாட்களா இருந்தாங்க. இப்போ நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, FBI-யும் ஈராக் ராணுவமும் சேர்ந்து சத்ர் சிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு கோட்டை மாதிரி. அங்க இருக்கிற ஏதாவது ஒரு பங்கர்ல ஷெல்லி அடைக்கப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அதனால அமெரிக்க ட்ரோன்கள் வானத்திலிருந்து ஒவ்வொரு வீட்டையும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆயுத குழு ஷெல்லிய ஒரு கார்ல இருந்து இன்னொரு கார்னு மாத்திக்கிட்டே இருக்கிறதாவும் சொல்லப்படுது. நேரம் ஆக ஆக ஷெல்லிக்கு என்ன ஆகி இருக்குமோ அப்படிங்கிற பதற்றத்தோட தான் எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு செய்தியை நம்ம பார்க்கறதுக்கு 5 நிமிஷம் போதும். பத்திரிகையிலயோ, மொபைல் போன்லயோ, இல்ல தொலைக்காட்சியிலயோ நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். ஆனா அந்த செய்தியை சேகரிக்கிறதுக்கு ஷெல்லி கிட்டில்சன் மாதிரி எத்தனையோ பேரு உயிரை பணயம் வச்சு களத்துல வேலை செய்யறாங்க. அதுவும் போர்க்களத்துல பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்களின் உயிர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. நம்ம ஏற்கனவே பாலஸ்தீனத்துல பெண் பத்திரிகையாளர் அமல் ஷமாலி கொல்லப்பட்டதை பத்தி பேசியிருக்கோம். நம்ம சேனல்ல அதோட பதிவுகள் இருக்கு, நீங்க அதை பாருங்க. பத்திரிகையாளர்கள் இது போன்று போர்கள்ல ஒரு பணைய பொருளா வைக்கப்படுறத நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.